Hi everyone. இனவாதத்திற்கே சாவு மணி அடித்து பெரும்பான்மை சமூகத்தாலே தெரிவு செய்யப்பட்ட முனீர் முலஃபர் யார்? 5% மாத்திரம் முஸ்லிம்கள் வாழும் கம்பஹா பிரதேசத்தில் இருந்தே இவர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ஊழல்வாத அரசியல்வாதிகள் ஒதுக்கப்பட்டு அனைத்து இன மக்களும் ஒன்றாய் இணைந்து இவ்வாறான அரசியல்வாதிகளை உருவாக்கியுள்ளனர். இலங்கையின் இஸ்லாமிய கலாபீடமான ஜாமியா நலீமியாவின் பழைய மாணவர் முதலாக பாராளுமன்றம் செல்கின்றார். இவர் தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். இலங்கையின் 10வது பாராளுமன்ற தேர்தல் இம்முறை நடைபெற்று அந்த பாராளுமன்றத்திலே 7 முஸ்லிம் உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தி சார்பாக தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். இதுவரைக்கும் மொத்தமாக தேசிய பட்டியல் இன்றி 17 பேர் அனைத்து கட்சிகளிலிருந்தும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். அதில் மிக முக்கியமாக தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னிருந்தே பேசப்பட்ட ஒருவராக முனீர் முலஃபர் காணப்படுகின்றார். இவர் தேசிய மக்கள் சக்தியின் நீண்டகால உறுப்பினர் ஒருவராக காணப்படுகின்றார். தமிழ் பேசும் மக்களின் ஒருவனாகவும் தேசிய மக்கள் சக்தியிலே ஒரு சில உறுப்பினர்கள் மாத்திரம் இருந்த பொழுதில் இருந்து தேசிய மக்கள் சக்தியுடன் பயணிக்கும் ஒருவராக முனீர் முலஃபர் காணப்படுகின்றார். இலங்கையில் மாற்றத்தை உருவாக்க வேண்டும், ஊழலை ஒழிக்க வேண்டும், இனவாத மதவாத கலாச்சாரங்களை ஒழித்து அனைத்து மக்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய தேசத்தை உருவாக்க வேண்டும் என பாடுபட்ட ஒருவராக முனீர் முலஃபர் காணப்படுகின்றார். அனைத்து மக்களாலும் கவரப்பட்ட ஒரு அரசியல்வாதியாக இன்று மாறியுள்ளார். அவருடைய தனித்துவமான அனைவரையும் மதிக்கும் பண்பே அவரை இவ்வாறு உருவாக்கியுள்ளது. இவர் கம்பஹா மாவட்டத்திலே பிறந்தவர் கிடையாது, பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர் கிடையாது. கம்பஹாவிலே வெறும் 5% மாத்திரமே முஸ்லிம்கள் காணப்படும் நிலையில் இந்த தேர்தலிலே தேசிய மக்கள் சக்தியின் 5வது உறுப்பினராக 1,09,000 வாக்குகளை பெற்று தெரிவு செய்யப்பட்டுள்ளார். மக்களிடம் இனவாதம் கிடையாது. அரசியல்வாதிகளே இனவாதத்தை புகுத்தி அரசியலுக்காக சுயநலம் கண்டுள்ளனர் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இவருடைய தெரிவு காணப்படுகின்றது. தற்பொழுது அனைத்து மக்களும் இனவாதம் தூக்கி எறியப்பட்டு நல்ல மனிதர்களையே தெரிவு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு பிரதேசத்திலும் தெரிவு செய்துள்ளனர். அவ்வாறான ஒருவராகவே முனீர் முலஃபர் காணப்படுகின்றார். மாத்தறை பிரதேசத்திலே பிறந்து தற்பொழுது கம்பஹாவிலே நீர்கொழும்பிலே வசித்து வரும் முனீர் முலஃபர் இலங்கையின் பிரபலமான இஸ்லாமிய கல்வி நிலையமான ஜாமியா நலீமியாவில் கல்வி கற்ற ஒருவர். ஜாமியா நலீமியாவில் கல்வி கற்று முதலாக பாராளுமன்றத்திற்கு செல்லும் ஒருவராக இவர் காணப்படுகின்றார். ஜாமியா நலீமியாவில் கல்வி கற்றதை போன்றே பேராதனை பல்கலைக்கழகத்திலும் இளமானி பட்டத்தையும் நிறைவு செய்துள்ளார். அதன் பின்னர் ஆசிரியராகவும் கடமையாற்றியுள்ளார். நீண்ட காலமாக ஆசிரியராக கடமையாற்றிய நிலையிலே சிறுவயதிலிருந்தே சமூக சேவைகளில் ஆர்வம் கொண்டவராகவும் சமூக சேவைகளில் ஈடுபட்டவராகவும் இவர் காணப்படுகின்றார். அதன் அடிப்படையிலே இலங்கையில் மாற்றத்தை உருவாக்க வேண்டும், நல்ல ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்து செயற்பட்டவராக இவர் காணப்படுகின்றார். அதன் அடிப்படையிலே இவரும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். தற்போதைய தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சிக்கு முன்னர் இலங்கையில் முஸ்லிம்களின் ஆடைகள் தொடர்பாக விமர்சிக்கப்பட்டது, தொப்பி அணிவது விமர்சிக்கப்பட்டது, ஹபாயா அணிவது விமர்சிக்கப்பட்டது, முஸ்லிம்களை விமர்சிக்கப்பட்டார்கள். என்றாலும் முனீர் முலஃபர் தேசிய மக்கள் சக்தியின் கூட்டங்களிலும் மேடையிலே தொப்பியை அணிந்த வண்ணம் அவருடைய தனித்துவமான ஆடையிலே உரையாற்றியிருப்பார். எனவே இங்கே மனிதர்களில், ஆடைகளில், உணவுகளில் இனவாதம் கிடையாது. அரசியல்வாதிகளே தமது சுயலாபத்திற்காக மக்களை தூண்டி மக்களை திசை திருப்பி இவ்வாறு இனவாதங்களை தூண்டியுள்ளனர். என்றாலும் இவை அனைத்தையும் தவிடுபிடியாக்கியதாக முனீர் முலஃபர் போன்றவர்களின் தெரிவு காணப்படுகின்றது. எனவே இலங்கை பூராகவும் இவ்வாறான புதிய முகங்கள் இனம், மொழி, பிரதேசம் தவிர்த்து தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். இதுவே ஒரு நாட்டின் வளர்ச்சியின் அடித்தளமாக காணப்படுகின்றது. எனவே மாற்றம் ஒன்றை மாறாமல் இருக்கும் என்பதை போல் ஒற்றுமையான சமூகத்தை கட்டியெழுப்புவதே ஒரு நாட்டின் வளர்ச்சியாக காணப்படும். அடுத்த பதிவுகளில் புதியதாக தெரிவு செய்யப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பாக பார்ப்போம். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.